ஹாய், வெல்கம் டு மஹா டாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி சண்டே லன்ச் vlog பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான். ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்காங்க. ஸோ சம்திங் ஸ்பெஷலாக பண்ணலான்னு நினச்சேன். அதில் நான் முதல்ல பண்ணுற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து செட் பண்ணிவிடுவேங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, ஒரு ஸ்பெஷலான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தான் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். கேரளா ஸ்டைல்னு சொல்லும்போதே அதில் கண்டிப்பாக கோகனட் இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், கோகனட் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் மீன் குழம்புக்கு தேவையான புளியும் கரைச்சி வச்சாச்சு. அடுத்தது நேராக போய் நான் மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மசாலாவில் நான் எல்லாமே ஹெல்த்துக்கு குட்டான எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ, ஆனியன்ஸ், ஸ்மால் ஆனியன்ஸ், பெப்பர், பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா, ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த மசாலா நல்லா வாட்டினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அடுத்தது நம்மளோட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸான கோகனட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes வாட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வாட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம அடுத்தது தேவைப்படுற அளவுக்கு எண்ணெய் எடுத்து அதில் இஞ்சியும் பச்சை மிளகாவும் வாட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் தேவைப்படுற அளவு மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்மளோட மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வாட்டி விடலாம். அடுத்தது நம்ம மீன் குழம்புக்காக ரெடி பண்ண பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி அதை ஃபைன் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது நம்மளோட புளி கரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என் பாப்பாவுக்கு வேறு நடுவில் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்து மேனேஜ் பண்ணேன். அடுத்தது நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் மீன் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி என்ன மீன் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, வாவல் மீன் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த குழம்போட மீன் வெந்து வரும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு போகும். அல்வாவோட சாஃப்டாக இருக்கும் மீன். நம்ம அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ இதுக்கு அடுத்தது ஃபிஷ் ஃப்ரைலாம் இருந்தது. பட் அதெல்லாம் வீடியோவில் எடுக்க முடியல, டைம் ஆகிடுச்சு. ஸோ வாங்க நம்மளோட லன்ச் என்னன்னு பார்ப்போம். சுட சுட ஆவி பறக்கிற கேரளா ரைஸ், அடுத்தது நம்மளோட கேரளா ஃபிஷ் கறி. இதுதாங்க நம்மளோட இன்றைக்கி ஸ்பெஷல் கேரளா ஸ்டைல் கோகோனட் ஃபிஷ் கறி. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ப்ரான்ஸ் ஃப்ரை. ஸோ வாவல் மீனே கொஞ்சம் நாங்கள் ஃப்ரை பண்ணியிருந்தோம், சம் 3 to 4 pieces. அண்ட் தென் ப்ரான்ஸ் ஃப்ரை. அதுக்கப்புறமா எப்போவுமே சாப்பிட்டதுக்கப்புறமா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, சாலட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமும் சரி, இல்லை சாப்பாடு கூடவே கூட நம்ம ஆனியன்லாம் வச்சு சாலட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களோட வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.